பாஷை தெரியாது, ஊர் தெரியாது, யாருன்னு தெரியாது. நான் 6:10க்கு போனேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த மிஸ்ட் போச்சு. வாங்கினாரு பாருங்க, கத்துனாங்க. யூனிட் வேன் வந்தப்புறம் தான் ஆர்டிஸ்ட் வருவாங்க. யூனிட் வேனுக்கு முன்னாடி வர ஒரு ஆள் யாருன்னா குஷ்பு தான். செயின் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ், இது மனிதம் போற்றும் மகத்தான மேடை. டைட்டில் ஸ்பான்சர் மெடிமிக்ஸ், கோ-பிரசன்டட் பை டாக் டெவலப்பர்ஸ் மற்றும் AK தங்க மாளிகை, கோ-ஸ்பான்சர்ட் பை ஒன் கம்பெனி மற்றும் அனிச் டைல்ஸ், பவர்ட் பை லைன் டேட் சிரப், கோல்ட் வினர், லாட்டே இந்தியா மற்றும் மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் DNC சிட்ஸ், போத்தீஸ், டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் மற்றும் மெமரி பாஸ்கெட். குட்வில் ஸ்பான்சர் சக்சஸ் ஷிப்பிங், அனில் ஃபுட்ஸ், ரீலா ஹாஸ்பிட்டல். இந்த அவார்டு சொன்ன உடனே எல்லார் முகத்துலையுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். கோல்டன் ஹார்ட் அவார்டு தமிழகத்தின் தங்க மகளுக்காக. அண்ட் இந்த விருதை வழங்குறதுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். வந்தாலே நம்ம எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவோம். அவரை பற்றி நச்சுன்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் வெகு சிலருக்கே கமர்ஷியல் கிங் அப்படின்ற பட்டம் பொருதும். அதில் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறவர் இவர் தாங்க. தற்போது உச்ச நட்சத்திரம் அப்படின்னு திகழும் பல நடிகர்களுக்கு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னவரும் இவர் தாங்க. இன்னைக்கு கோடிகளில் பேசும் பாக்ஸ் ஆஃபீஸ் அன்னைக்கே கோடி கணக்கில் பேசிச்சு. கோடிக்கணக்கான மக்களுடைய ரசனையும் கைத்தட்டலும் வாங்குச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரே பேர் நம்மளுடைய கமர்ஷியல் கிங்கோட பேர் தான். ஒரு திரையரங்கம்ல முழுவதும் குடும்பமாக எங்கேயுமே அச்சோ என்னடா சீன் இது அப்படின்னு யோசிக்காம பார்க்குற ஒவ்வொரு சீனுக்கும் விசிலும் கைத்தட்டலும் கொடுத்தாங்கன்னா அவருடைய திரைப்படமாக தான் இருக்கும். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் आवर கமர்ஷியல் கிங் இயக்குனர் பி. வாசு அவர்கள். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் எவ்ரிபடி. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இல்லையா, அவர் வந்த உடனே தானா ஒரு எனர்ஜி அப்படின்றது அந்த இடத்துல அந்த அரங்கத்தில் கொட்டிக்கிட்டே இருக்கும். இவர் பிரசன்ட் பண்ண போகும் அவார்ட் இஸ் ட்ரூலி தமிழகத்தின் தங்கமகள். எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தமிழகத்தின் தங்கமகள் ஆர்டிஸ்ட் குஷ்பு சுந்தர் மேம்காக ஒரு பெரிய கைத்தட்டல் எவ்ரிபடி. எத்தனையோ மேடைகள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போவும் பார்க்கும்போதெல்லாம் சார், குஷ்பு சார், நல்லா கை தட்டுங்க சார், எங்கள் குஷ்பு மேடம்க்கு நல்லா கை தட்டுங்க சார். குட் டு see you மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் மேம் குஷ்பு மேம் அப்படின்னு நாங்கள் அந்த லிஸ்ட்டு போடும்போது எழுத ஆரம்பித்த உடனே அவருக்குள்ளே இருக்க கவிஞர் திருப்பி வெளியே வந்துட்டு அச்சோ குஷ்பு மேமா நான் இப்போவே கவிதை எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளாக கவிதை எழுதிக்கிட்டே இருக்கார் மேம். வேறு யாரும் இல்லை, நம்ம கவிஞர் பாலா அவர்கள், தி CEO ஆஃப் பிளாக் ஷீப். அவர் வந்து இப்போ மேடைக்கு வர போகிறாரு. நல்லா இருக்கீங்களா பாலா சார்? பாலா சார், நான் நிஜமாக சொல்கிறேன், பிளாக் ஷீப்போட ஈவெண்ட்ஸில் கூட நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணி நான் பார்த்ததில்லை பாலா சார். குஷ்பு மேம் வராங்கன்னு உடனே நிறைய வேலை பார்த்துருக்கீங்க. ப்ளீஸ். உண்மையிலே மனதார இதில் இருக்க ஒவ்வொரு வரியும் நான் மனசார எழுதுனது தான். வர்த்தக மும்பை கலை கோடம்பாக்கத்திற்கு வரமாய் தந்த நடிக தேவதை. அன்றைய 16 முதல் இன்றைய 16 வரை அத்தனை ரசிகர்களையும் அழகில் நினைக்கும் மங்கை மாமலை. கான் ஹூ மேன் கியா நாம் ஹே மேரா என நீ சிறுமியாய் சிறகடித்து ஆடிய பாட்டு இன்னமும் நீள்கிறது வடமாநில பள்ளி ஆண்டு விழாக்களில் வருடங்கள் பல தாண்டி. நீ மொழிகள் தாண்டி, எல்லைகள் தாண்டி, வயது தாண்டி, பாலினம் தாண்டி இந்திய தேசத்தின் இதயமெல்லாம் இனிக்கும் அன்பின் கேண்டி. மேரி ஜங்கில் தொடங்கி கலியுக பாண்டவழு வழி தர்மத்தின் தலைவனில் தமிழகம் வந்து சேர்ந்த அரிதார தாரகையே. பின்னர் வருஷம் 16 கிழக்கு வாசல் என இளைஞர்களின் இதய கூட்டுக்குள் வந்து சின்னத்தம்பி நந்தினியாய் சென்னை முதல் குமரி வரை தமிழர் வீட்டுக்குள் வந்து ரசிகர்கள் கோவில் கட்டி கொண்டாடிய தேனினிய தேவிகையை. உன் பேரழகின் பெருமை ஊரறியும், உன் பெருநடிப்பின் திறமை நாடறியும். அதை கொண்டாடிய 1000 மேடைகள் பார்த்தவர் நீ. இந்த மேடை எதற்கு, இந்த விருது எதற்கு? உளமாற சொல்கிறேன், உன் கருணை மனத்தின் தெரியாத பக்கங்களை தலைப்புச் செய்தியாக்கவே செயல் தருகிறது உனக்கு தமிழகத்தின் தங்கமகள் விருது. தமிழ் மண்ணுக்கு, இந்திய மண்ணுக்கு ஒரு ஊர் என்றால், பெண்ணுக்கு ஒரு ஊர் என்றால் போர் முரசென ஒலிக்கிறது உன் குரல். HIV பாதித்த மனநலக் குறை கொண்ட குழந்தைகளின் நல்வாழ்வுக்காய் தாயென தவிக்கிறது உன் குரல். உன் அன்பின் மனம் அறியாத சமூகத்திடம் சத்தமாய் சொல்லுகிறோம்,
கருணை, இரக்கம், கொடை என்ற சொல்லுக்கெல்லாம் நீ வாழும் வாழ்வே அறிஞற்பொருள். காசற்ற காரணத்தால் படிப்பை தொடர முடியாத எத்தனையோ பிள்ளைகளின் கல்விக்கு கை கொடுத்து, தளர்ந்து நிற்கும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து, காரிருள் நீக்கும் காரிகையே, வறுமையின் தாக்கத்தில் வறண்டு போய் அழுக்கு படிந்து கிடக்கும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையில் வண்ணம் சேர்க்கும் தூரிகையே, மாற்றுத்திறனாளிகள் மனநலம் குன்றியோர் வாழ்வின் மறுமலர்ச்சிக்காய் தன்னலம் பாராது உன்னலம் பாராது நீ உழைக்க கை வந்து சேர்ந்தது கௌரவ சமான் விருது, மகாத்மா காந்தி விருது. ஜல்லிக்கட்டு விளையாட்டின் தடை நீக்க, அதன் மரபு பெருமையை உலக அரங்கில் நிலைநாட்ட நீ களமாடிய காரணத்தால் காலத்திற்கும் நன்றி சொல்லும் தமிழரின் வீரம் தாங்கும் எருது. தன் கணவன் தன் பிள்ளை என்றில்லாமல் தாயுள்ளத்தோடு நாட்டின் நலனுக்காக மக்கள் மன்றத்தில் நிற்கும் உன் கால்கள் வெகு சீக்கிரம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் எட்டு வைக்கும். மக்கள் நலனுக்கு எதிராக யார் எது செய்தாலும் அவர் தலையின் கைகள் கொட்டு வைக்கும். இந்திய தேசம் உன்னை இரு கையில் அள்ளி நெற்றியில் வெட்டு எனும் பொட்டு வைக்கும். அதன் அச்சாரமாய் இருக்கும் இன்று நீ கைகளில் தாங்கும் இந்த தமிழகத்தின் தங்கமகள் விருது. உன் விழி நோக்கும் திசையெல்லாம் இனி விடியட்டும் நல்ல பொழுது. மனம் நிறைய சொல்கிறேன், குறிஞ்சி பூ மட்டுமல்ல, எங்களுக்கு குஷ்பூவும் அதிசயம்தான். அரிதார அதிசயமே, ஆண்டுகள் பல்லாண்டு நீ வாழ்க. தென்னிந்திய சினிமாவின் அரிதார தந்தை பீதாம்பரத்தின் புதல்வன், உன்னை அம்மு என அழைக்கும் கலைத்தந்தை இயக்குனர் பி. வாசு அவர்கள் கையால் பெற்ற இந்த விருதோடு உன் சேவைகள் வளர்க. நன்றி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மேம் அடிஷ்னல் பேப்பர் அவர் எக்ஸாமில் கூட வாங்கினது இல்லை மேடம். இதில் அடிஷ்னல் பேப்பர் வாங்கி எழுதி கவிஞர் 4 டேஸாக மேக்கப் போட்டு மேடைக்கு வந்திருக்காரு. மீண்டும் கவிஞர் பாலா அவர்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு ஹியூஜ் மொமெண்ட் ஆஃப் ஜாய் அண்ட் பெருமை அப்படின்றது வாசு சார் உங்களுடைய கண்களில் தெரியுது. ஏன்னா உங்களுடைய செல்ல பிள்ளை குஷ்பு மேம் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். முதல்ல நான் பிரமிச்சு போனது அந்த சேல் ஃபவுண்டேஷன், அதாவது அவங்க எப்படி இதை உருவாக்குனாங்க, அதுக்கு காரணமாக எப்படி அவங்க மாறினாங்க, எப்படி அது படிப்படியாக ஒவ்வொருத்தரையும் அணுகுனாங்க, அவங்கக்கிட்ட எப்படி போய் இதை கொண்டு போய் சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேரை அணைச்சாங்க, எத்தனை பேருக்கு இந்த விருதை கொடுத்தாங்க. நான் எப்பவுமே நினைப்பேன், வாழ்க்கையில் இந்த பிறவி நம்ம ஏன் எடுத்துருக்கோம், இதனால் பயன் என்ன, நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தன்னை நினச்சி பார்க்குறான். எப்படி நம்ம எதுக்காக இந்த பிறவி நமக்கு என்ன கிடச்சிது, என்ன பண்ணிச்சு. ஆனால் இந்த சேல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இடத்த சேர்ந்த அத்தனை பேருமே பிறவி என்னன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க எதுக்காக பிறந்தாங்க, அதனுடைய பயனை இப்போ எப்படி கொடுக்குறாங்க. அதுவும் அந்த அவார்டு வாங்குறவங்க எல்லாரையுமே. அண்ட் அவர் சொன்னார் என்கிட்ட யஷ்வந்த், அவர் ஸ்போக் டு மீ, ஐ வாண்ட் டு ஆஸ்க். ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய தெரியாமல், இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சினிமாவில் என்ன பண்ணணும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும், காஸ்டியூமர்ஸ்க்கு என்ன பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சோமே தவிர, எங்களுக்கு இந்த மாதிரி வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணணுன்றதெல்லாம் அவங்க யாரெல்லாம் அப்ரோச் பண்ணி எப்படி போனாங்க. அதில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அப்படி கேட்கும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இதையே சொன்னார். அவர் எப்படி வெற்றிமாறன் எப்படி அதில் சேர்ந்தார், எப்படி நீங்கள் எப்படி சேர்ந்தீங்க. ஸோ எல்லாருமே அருமையான மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அருமையான மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு அற்புதமான விழா. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். அதை விட மிக சந்தோஷம் என்னுடைய குஷ்புவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா இது இப்போ எப்படி நான் இதை சொன்னாலும் அது மாதிரி எங்கேருந்தோ ஒரு பொண்ணு வருது, ஒரு 3 அண்ணனை கூட்டிகிட்டு, ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு, பாஷை தெரியாது, ஊர் தெரியாது, யாருன்னு தெரியாது, எங்கே எப்படி வளரப்போகிறோன்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு வயசில் அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு, தன் மேலே ஒரே ஆள் மேலே இருக்கிற நம்பிக்கை வச்சுக்கிட்டு வளர்ந்து சாதிச்சு இன்றைக்கி மிகப்பெரிய பேர் எடுத்திருக்குன்னா, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை ஹீரோயின் அண்ட் மை குஷ்பு. ஐ நோ வாட், எப்படி அவங்க லைஃப்பில் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வளர்ந்தாங்க. ஆரம்பத்தில் சின்ன தம்பிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன புரியாது, அந்த அளவுக்கு தமிழே தெரியாது. ஒரு பாஷை தெரியாமல் ஒருத்தர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அப்போ என்ன மாதிரி ஒரு உண்மையிலேயே இதுதான் அச்சீவ்மெண்ட்டு. நான்லாம் எங்கள் அப்பா பெரிய ஆள், எம்ஜிஆரோட மேக்கப் பேர், அந்த ஒரு பேரை சொல்லிவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எனக்கு கிடச்சிச்சு.
பட் இவங்க உருவாக்கின விசிட்டிங் கார்டில் இவங்க வந்தாங்க. ஷீ கிரியேட்டட் அ விசிட்டிங் கார்டு அண்ட் டுடே ஷீ இஸ் அ கோல்டன் ஹார்ட். வாட் மோர் ஐ கேன் டாக் அபவுட் ஹர். அண்ட் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். கவலையே நான் சில நேரத்தில் கோவம் வரும் எனக்கு. காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங்கு, நான் எடிட்டிங்க்கு 6:30க்கு போவேன். பக்கத்தில் சிங்காரவேலன் ஷூட்டிங் நடக்கும். அங்கே வந்து சொல்லுவாங்க குஷ்பு வந்தாச்சுன்னு. யூனிட் வேன் வந்திருக்காது. யூனிட் வேன் வந்தப்புறம் தான் ஆர்டிஸ்ட் வருவாங்க. யூனிட் வேனுக்கு முன்னாடி வர ஒரு ஆள் யாருன்னா குஷ்பு தான். நான் கேட்பேன், நீ என்ன பண்ண போகிற வாகனியில், என்ன நடக்குது, வை டிட் யூ கம் ஸோ early? நோ சார், ஐ ஹேவ் டு பி இன் டைம் பிகாஸ் ஐ ஹேவ் டு டேக் மேக்கப். எனக்கு டைம் மேக்கப் போடணும், அது இதுன்னு. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ டிசிப்ளின். மோர் தென் எனி திங் ஷீ ஹேஸ் அ வண்டர்ஃபுல் டிசிப்ளின். அண்ட் நவ் ஷீ ஹேஸ் அ வண்டர்ஃபுல் சில்ட்ரன், ஃபேமிலி. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். வேறு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஷீ இஸ் சச் அ ப்ரிட்டி அண்ட் லவ்லி கோல்டன் ஹார்ட்டட் கேர்ள். தட்ஸ் ஆல். இது அன்பின் வேதம், அதை நாடும் போதும். தேங்க்யூ ஸோ மச் சார். குஷ்பு மேம் கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க, பட் எனக்கு மேம் யூ ஹேவ் டு கிவ் மீ திஸ் ப்ரிவிலேஜ் மேம். குஷ்பு மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு கப்பல் ஆஃப் ஷோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன். குஷ்பு மேம் கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நோன்ற வார்த்தை வரவே வராது. என்ன கேட்டாலும் அதை உடனே கொடுத்துருவாங்க. வாழும் கர்ணனாக நிறைய பேரை பார்த்துருக்கலாம், ஆனால் ஒரு பெண் கர்ணனுக்கு ஒரு ரூபம் இருந்ததுனால் அது உங்ககிட்ட தான் மேம் பார்த்துருக்கேன். உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களை தாண்டி நிறைய பேருடைய குழந்தைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சின்ன 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 விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இஸ் அன் ஓஷன். அத்தனை விஷயங்களும் வேறு யாருக்குமே தெரியாமல், எந்த சோஷியல் மீடியாலையும் வராமல், யூ ஜஸ்ட் டூ இட். அண்ட் தட்ஸ் வை யூஆர் ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அந்த தங்க மகள் அப்படின்றது சும்மாலாம் கிடையாது மேம், கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதனால தான் அழகு குறையாமல் இருக்கீங்க. நான் நம்புகிறேன் அந்த அழகு இருந்துக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய அந்த கைகளால், அந்த கரங்களால் நிறைய பேருடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டே இருக்கட்டும் தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் a few words on receiving this award. அனைவருக்கும் வணக்கம். யஷ்வந்த்க்கு இந்த சேல் ஃபவுண்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் வாசு சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும், ஏதாவது பண்ணணும். வாட் டிஃப்ரென்ஸ் கேன் யூ பிரிங் இன் டு த சொசைட்டி, ஹவு கேன் யூ பிரிங் இன் த டிஃப்ரென்ஸ். பட் ஐ திங்க் ஒரே ஒரு விஷயம், இஃப் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே நான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சேல் ஃபவுண்டேஷன்லேருந்து யஷ்வந்த் அண்ட் ஹிஸ் டீம் ஹேஸ் ப்ரூவ்ட் இட். எல்லா குழந்தைங்க இங்கே வந்து அந்த ஹார்ட் சர்ஜரி இருக்கட்டும், இந்த லாஸ்ட் 10 years the number of 52 heart surgeries, 53 heart surgeries. It's not a joke. ஐ திங்க் ஒரு தங்க மகள் மட்டும் இல்லை, எனக்கு கொடுக்குற அவார்டு வந்து ஒரு தங்க மனசை சொன்னாக்கா இந்த சேல் ஃபவுண்டேஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கு போகணும். அதுதான் உண்மையான ஒரு அவார்டு இருக்கும். எனக்கு அந்த அர்ச்சனா சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன் வெளியிலே தெரியாமல். வளரும் போது அம்மா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் நல்லது பண்ணும்போது வாட் யூ டூ வித் யூர் ரைட் ஹேண்ட் வலது கைக்கு தெரியக்கூடாது, அப்படி தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது வெளியில் சொல்கிறதில்ல. வெளியில் சொன்னால் அம்மா செருப்பால் அடிப்பாங்க, நான் பப்ளிசிட்டி தேடிக்கிறியான்னு கேட்பாங்க. ஸோ அம்மாவுக்கு பயந்து வெளியில் சொல்கிறதில்ல. எனக்கு இந்த அவார்டு வந்து ஒவ்வொரு அவார்டு நான் வந்து இந்த மேடையில் நிற்கிறேன், இவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு. ஒரு சரே சொன்னார், ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். இது எல்லாமே கற்றுக்கிட்டது இங்கே தான். என் சினிமாவில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எஸ்பிஎம் சார் தான். ஆனால் சினிமாவில், தமிழ் சினிமாவில் என்னோடய குரு அப்படி நான் சொல்லும்போது நிச்சயமாக அது பி வாசு சார் இருக்கும். நான் இந்த மேடையில் இன்றைக்கி நிற்கிறேன், இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறேன், நல்லா நடிப்பேங்கிறது ஒரு நல்ல பேர் இருக்குது. அதுக்கு முழு காரணம் வாசு சார் தான். எந்த படம் நான் சார் கூட பண்ணாலும், சின்ன தம்பியை பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை. அப்போது பாஷாவே தெரியாது எனக்கு, என்ன பேசுகிறேன், தத்துக்கா புத்துக்கா சின்ன தம்பி, தத்துக்கா புத்துக்கா சின்ன தம்பி, அது மட்டும்தான் பேசுவேன். ஆனால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்றைக்கி எல்லோரும் வந்து அந்த கிளைமேக்ஸ் சாங் பார்த்துட்டு நீ எங்கே என் அன்பே நான் அது பாடும்போது என்ன நடிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஒன்றுமே பண்ணலை, காப்பி கேட். சார் பண்ணி காமிப்பார், சாரை காப்பி அடிப்பேன், அப்படியே ஒத்து பார்ப்பேன், ஓகே லைன்ஸ் மட்டும் கரெக்டாக படிச்சிருவேன். அவர் காப்பி அடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ திங்க் தி என்டையர் கிரெடிட் கோஸ் டு வாசு சார். சொன்னார் லொக்கேஷனில் யூனிட் வேன் வர்றதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன், அதுக்கும் காரணம் அவர் தான். ஏன்னா நடிகன் பண்ணும்போது கொடைக்கானலில் ஷூட்டிங் இருந்தது. அங்கே லேக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ஒரு க்ளவுட் இருக்கும், ஃபாக் இருக்கும். ஸோ அந்த மிஸ்ட் கேப்சர் பண்ணணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நடிகன் வாசு சார் கூட, சத்யராஜ் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறேன். காஸ்டியூம் ப்ராப்ளம் இருந்தது. 6 மணிக்கு அங்கே இருக்க சொன்னாங்க. நான் 6:10க்கு போனேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த மிஸ்ட் போச்சு. வாங்கினாரு பாருங்க, கத்துனாங்க. உங்களுக்கு டைமிங் தெரியாது, இது தெரியாது, ஒரு ப்ரொஃபஷனலிசம் கிடையாது, அவ்வளோ திட்டினாரு. அன்னைக்கு அந்த பயம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து எந்த லொக்கேஷன் யார் வராங்களோ வரலையோ நான் போய் உட்காந்துருவேன். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் கோஸ் டு ஹிம்.
அண்ட் அவர் கையிலேருந்து இந்த அவார்டு வாங்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். உலகத்துக்கு நான் குஷ்பு இருப்பேன், ஆனால் உங்களுக்கு எப்போவுமே ஐம் ஆல்வேஸ், ஹி கால்ஸ் மீ அம்மு. ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே நான் அம்முவாக தான் இருப்பேன், இன்றைக்கி மட்டும் இல்லை, ஈவன் 20 years later I'll remain the same to you. எஸ் எஸ், உலகத்தில் 2 பேர் தான் நாங்கள் பொசிசிவாக இருக்கோம். வேறு 3வது மனுஷன் கூப்பிட்டு பாருங்கள், அம்முவை கூப்பிட்டு பாருங்கள், சண்டைக்கு வருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ அர்ச்சனா. Thank you, ma'am. Such a Gorgeous pleasure. as always. Thank you, ma'am. Thank you so much. Thank you so much, Khushbu ma'am. so much. Congratulations Thank you. again, Thank Vasu you. sir. மனமார்ந்த நன்றிகள். Thank you so much. Thank you. நன்றி. மனிதத்தில் நம்மை திளைக்க வைத்த பல்வேறு உணர்வுகள் கலந்த இவ்விருது விழாவின் முழு தொகுப்பையும் இப்போதே காணுங்கள் Black Sheep Valley OTT-யில்.